கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும். என்ன ஆசை என்று பார்க்கும் பொழுது, நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படியாவது சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை எந்த எக்ஸ்ட்ரீமுக்காவது போய் நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அதுல ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களோட இது எப்படி இருக்குன்னா, நமக்கு இருக்கிறதே போதும், இருக்கிறது இருந்தது, இது போதும், இதுக்கு மேல நம்ம சுதந்திரிக்க வேண்டாம், இதே போதும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அநேகர் நம்ம மத்தியில உண்டு. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்த ஆசையுமே இல்லாம, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாம, சும்மா ஏதோ ஒரு கடமைக்காக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இன்னைக்கு பார்க்கிறோம் சங்கீதம் 147:14 படிக்கலாம். அதுல பார்க்கிறோம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். காஞ்ச ரொட்டி, காஞ்சு போன ஒரு வாழ்க்கை அல்ல, பஞ்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, உச்சிதமான கோதுமையினால் நம்மளை திருப்தியாக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம சமாதானமான பாதை, ஒரு சமாதானமான எல்லையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், எப்பொழுது பார்த்தாலும் சத்துரு நம்மளை மேற்கொள்ளுகிறதுனால நமக்கு வருகிற துன்பங்கள் துயரங்கள்லயே நம்ம கலங்கி போய் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமல்ல, நம்முடைய எல்லைகள்ல சமாதான பிரபுவாகி அவர் ஆளுகை செய்யும்படியாக அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆளுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து வாழ்வது, எல்லா கடினமான காரியங்களா இருந்தாலும் சரி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து வாழ்வது. அப்படி ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றையும் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவார். நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய எல்லைகள் பார்க்கிறோம், நம்ம சரீரத்துல எல்லைகள் இருக்கும். வியாதின்ற ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு எல்லைகள் நம்மளை தாக்கும். அநேக நேரங்கள் நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வைத்திருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க முடியாதபடி தடை செய்கிற காரியங்கள் இருக்கும். அநேக நேரங்கள் நம்ம ஏதாவது துரிதமே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கடனை வாங்கி ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்போம். ஆனா அந்த கடனை திருப்ப செலுத்த முடியாத அளவுக்கு நம்முடைய எல்லைகள்ல அது ஒரு முள்ளாய் காணப்படும். அதனால என்ன பண்ண முடியல, அதை சுதந்திரிக்கவும் முடியாமல் நம்முடைய இருதயத்துல சமாதானத்தை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட எல்லைகள் எல்லாவற்றையும் நீங்க அவருக்கென்று ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அந்த எல்லைகள் எல்லாவற்றையும் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றி உங்களுக்கு உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிற. உச்சிதமான கோதுமை என்றால் மிகவும் வெளியேற பெற்ற நல்ல நிலையில இருக்கிற கோதுமைகளை, ஏதோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு நிறைய பேர் தரம் பிரித்து விற்கிற கோதுமைகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், சர்க்கரைகளை பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி உச்சிதமான கோதுமை, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு உணவை நமக்கு கொடுத்து நம்மளை போஷித்து நம்மளை காப்பாற்றி நம்முடைய எல்லைகளை சமாதானத்தை தந்து வழி நடத்துகிற தேவனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நம்ம எந்தெந்த எல்லைகள்லாம் நமக்கு கஷ்டம் இருக்கோ, பாடுகள் இருக்கோ, அந்த எல்லைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து அவருடைய வழிகளை நம்ம சார்ந்து கொண்டு எல்லா சூழ்நிலை அவரையே பிடித்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அவர் நம்ம என்ன பண்ண போகிற உச்சிதமான கோதுமையில நம்ம போஷிப்பார். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், இந்த வியாதியிலேயே நம்ம கதை முடிஞ்சிடும், அது முடிஞ்சிடும், இது முடிஞ்சிடும், எல்லாத்தையும் சத்துரு புடுங்கிடுவான், அவன் புடுங்கிடுவான், நம்ம கடனிலே மூழ்கிடுவோம் என்று. ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்கி வழி நடத்துகிற தேவனா இருக்கு. இன்றைக்கு நம்மளுடைய எல்லா எல்லைகளையும், கடினமான எல்லைகள் எல்லாவற்றையும், இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய கரங்கள்ல கொடுப்போம். ஆண்டவர் அவைகளை சமாதானம் உள்ளவர்களை மாற்றி உச்சிதமான கோதுமையினால் நம்மை போஷித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிற. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பன், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அதோட மாத்திரம் எங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்கள் அப்பா ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிற அந்த வியாதிங்கிற ஒரு எல்லை, அதாவது அதை தாண்ட முடியாதபடி காணப்படுகிற அந்த எல்லை, பிரச்சனைங்கிற ஒரு எல்லை, போராட்டங்கிற ஒரு எல்லை, அப்பா இந்த எல்லைகள் எல்லாவற்றையும் இந்த தேவனாய கர்த்தராவை உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏசப்பா எதற்காக என்றால், எங்கள் எல்லைகளை நீர் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்ற நீர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிற சுவாமி. அதோட மாத்திரமல்ல, உச்சிதமான கோதில ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தினால எங்களை அப்பா தகப்பனை போஷித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்பா இப்பொழுது எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாம மகிமைப்படும்படி அப்பா எங்கள் எல்லைகள் எல்லாவற்றையும் சமாதானமான உள்ளவைகளாய் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்களை திருப்தியாக்குங்க. எங்களுக்குள்ள காணப்படுகிற பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பலவீனங்கள், சோர்வுகள், அப்பா அடிக்கடி வருகிற அப்பா போராட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகும்படியா இயேசு கிறிஸ்துவின் மூலம் அப்பா ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
காட் bless you. இந்த நாள் ஒரு உன்னதமான நாளாயாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.